ஐயா வணக்கம் ஐயா. என்னோடய பேர் செல்வராஜ். என்னோடய நம்பர் வந்து 9 043 45 78 54. தண்ணி வந்து மண் கொட்டுதுன்னாங்க. அதனால் இது எல்லாமே சுரண்டி விட்டுருக்குறோம். இது பாருங்க, இது எல்லாமே மண்ணாக கொட்டிடுச்சு. தண்ணி இல்லைங்க, அது வந்து பூசோலை பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு 4-5 வாட்டி பண்ணியிருக்காங்க ஒருக்கு, அது சரியாக இதாகல. இப்போ வந்து நம்ம பப்பிங் பண்ணி இதெல்லாம் பூசோலை பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறோம். மிஸ்டேக் வந்து கலவை கலக்கும்போது சரியாக இது பண்ணல, எம்சண்டில் போட்டனால அந்த மாதிரி ஆயிருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வாங்கல, அப்படியே ரவுண்டா. ஆமாம், கீழே மட்டும்தான் போகிறேன். தண்ணி பிரச்சனை. தண்ணி இங்கே தேங்கி மேலெல்லாம் ஒன்றும் வரல, கீழே மட்டும்தான். இப்போ பாருங்கள், இது எல்லாமே கீழே எல்லாமே மண்ணாக இதாகிடுச்சு. பாருங்கள், தடவும் போது மண் கொட்டுதா பார்த்தீங்களா? பூராமே வெறும் மண். இப்போ பாருங்க, ஆமாம் தெரியுங்களா? பூரா கொட்டுது. அதனால் இதெல்லாம் நான் பூசி பக்காவாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? கை வைக்கும்போது தெரிஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, ஃபுல்லாகவே இந்த 1.5 அடிக்கு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். இப்படியே வாங்க. இங்கே எதுவும் இல்லைங்க, ஓதம் தான் இது மாதிரி ஆயிருக்கு. பாருங்க, இந்த சைட்லாம் பாருங்க, அதெல்லாம் இது பாருங்க, தெரியுதுங்களா? பூராமே பப்பிங் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த பாருங்க, வாங்க அப்படியே லைனாக வாங்க. பாருங்களா, பூரா எவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கோ அது பூரா எடுத்தாச்சு. நிறைய வாட்டி அவங்க பண்ணிட்டு மனசு நொந்து போயிடுச்சு. எத்தனை வாட்டி பண்ணாலும் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து இது கேரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். பாருங்க, பக்காவாக இருக்கா? இனிமேல் இந்த எந்த பிரச்சனையும் வராது. பாருங்க, தெரியுதுங்களா? பூரா மண்ணாக கொட்டி பாருங்க. ஃபுல்லாமே பப்பிங் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க, இது எல்லாமே. ஆமாம், வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குங்க. பாருங்க, இது பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ இங்கே பாங்க, இப்போ அந்த சிமெண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ இந்த கெமிக்கல் நம்ம ஊற்றுறோம். இந்த ஊற்றிட்டு ஒரு கோட்டு நம்ம இது பண்ணுறோம். பார்த்தீங்களா? இப்படி நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டோமா? இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டோமாக இதாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சொட்டை இல்லாமல் அடிக்கணும். தெரியுங்கய்யா? ஆமாம், இது மேலே வந்து ஒரு கெமிக்கல் அடிக்கணுங்க. இதுக்கு மேலே இன்னும் 2 வரும். அந்த டப்பாவும் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஏர் பப்ளிஸ் இல்லாமல் இது பண்ணணும். இது எதுவுமே ஏர் பப்ளிஸ் இல்லாமல் நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆற்றி விட்டோன்னு வச்சுங்க, அப்படியே பக்காவாக ஆகி போயிடும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை அடிச்சதுக்கப்புறம் இது 2 மிக்ஸ் பண்ணணும். இது 2 மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டிங் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு 5 வருஷத்துக்கு இருக்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. 5 வருஷத்து வரைக்கும் நம்ம வாரண்டியோட பண்ணலாம். தெரியுங்களா? மண்ணாக கொட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓதம் இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு பாங்க, கிச்சனில் வந்து இப்போ அவங்க வேலை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பண்ணும்போது இது பண்ணும் பாருங்க, தெரியுதுங்களா? உள்ள இந்த பாருங்க, நிறைய வாட்டி பண்ணி அவங்களால ஒன்றும் முடியாதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அவங்க ஒரு நம்ம கெமிக்கல் வாங்குகிற இடத்துல சொன்னதுனால நம்ம வந்து இந்த வேலையை பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. சரிங்களா? பாருங்க, எல்லா இடமே ஒரு 1.5 அடிக்கு பண்ணி கொடுக்கணும். பூராமே இதாகிடுச்சு. தெரியுங்களா? இது பாருங்க,
எல்லாமே பப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம அது பண்ணணும். வெளியே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ளேயும் பண்ணிட்டோமா சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கனால அந்த தண்ணி ஒழுகுது, அது அதையும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். மேலே ஒரு 2 பாயிண்ட் வச்சுமாக அது அரெஸ்ட் ஆகிடும். அடித்து 2 செகண்ட் தான் ஆகுது. இது அடித்து 2 செகண்ட் தான் ஆகுது. இப்போ பாருங்கள், இது கையை வச்சாலும் நம்ம கை தான் தேய் தவிர இது பெயிண்ட் எதுவும் வராது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. வணக்கம், என்னோடய நம்பர் வந்து 9 043 45 78 54. உங்களுக்கு வீடோ ஆஃபீஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு உடனே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டிங்கு, வாட்டர் குரூப்பு, மேசன் ஒர்க்கு, எல்லா வேலையுமே அனைத்து வேலையும் செய்கிறோம். சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி, வணக்கம்.